தெருநாய் பிரச்சனை அது மட்டும் இல்லாமல் நீயா நானா ஷோ இது எல்லாமே சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் டாக் லவர்ஸோட ரியாக்ஷன்ஸு பொதுமக்களோட ஹேட்டு இதெல்லாமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரம் தொடர்ந்து தெருநாய்கள் கண்டென்ட்டாக இருந்துச்சு. அது வந்து ஒரு மீமில் போட்டுச்சு, டி எங்களை வச்சு இப்படி காசு சம்பாதிக்கிறீங்களா அப்படின்னு வந்து தெருநாய்கள்லாம் சொல்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இது வந்து ஆனால் ஒரு முக்கியமான ஒரு வீடியோ, ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். இப்போ நம்ம வந்து ஒரு டாக் லவ்வர், டாக் ஹேட்டர் அந்த மாதிரிலாம் இல்லைங்க. உங்ககிட்ட வந்து ஒரு சும்மா ஒரு செய்தியை வந்து கடத்தணும். இது ஒரு முக்கியமான விஷயன்றதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து உங்களோட கமெண்ட்ஸ் மூலியமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஆவலாக இருக்கேன். அதனால தான் இந்த கண்டென்ட் பற்றி பேச போகிறோம். தெருநாய்கள் வந்து நம்மளோட தமிழகத்தில் விட்டுருங்க, ஃபஸ்ட்டு சென்னையிலேருந்து வருவோம். சென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கணக்கின் படி வந்து பார்த்திங்கன்னா 1,80,000 தெருநாய்கள் இருக்கான். ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பெட் ஓனர்ஸ்லாம் வச்சுருக்காங்களே அந்த நாய்கள்லாம் இல்லாமல் தெருவில் அது பாடு சுற்றிட்டு இருக்குல்ல, அதெல்லாமே வந்து 1,80,000 நாய்கள் இருக்கான். இந்த 1,80,000 நாய்களையும் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்டெரைல் பண்ண போகிறாங்க. அவங்களாம் கூப்பிட்டு வந்து குடும்ப கட்டுப்பாடு வந்து பண்ண போகிறாங்க. இனப்பெருக்கம் செய்யாத மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து வெட்டி விட போகிறாங்க. அந்த வகையில் அப்படி பண்ணுறப்போ இன்னொரு முக்கியமான விஷயமும் வந்து செய்ய போகிறாங்க. அது என்னென்னா சிப்பு. அதுங்களோட உடம்புக்குள்ளே வந்து ஒரு சின்ன மைக்ரோ சிப்பை வந்து பொருத்த போகிறாங்க. ஸோ இந்த மைக்ரோ சிப்பு வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு அரிசியோட கொஞ்சம் பெருசாக இருக்குமா. ஒன்று அதுங்களோட தோள்பட்ட போனுக்கு பின்னாடியோ இல்லை நெக்லேயோ வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து வைப்பாங்க. இது ஒரு சின்ன ப்ராசஸ். உலக நாடுகள் நிறைய இடத்துல வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது வந்து ரொம்ப சில வைல்டு அனிமல்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து செய்வாங்க. பொதுவாக அந்த டாலர் டேக் மாதிரி வந்து போடுவாங்க. அப்படி பண்ண முடியல, அது வந்து எப்படியா கீழே விழுந்துரும், அது வேலைக்கு ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த அனிமலை ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த மைக்ரோ சிப் அப்படிங்கிறது வந்து பொருத்துவாங்க. இப்போது நம்ம ஊரில் வந்து ஸ்ட்ரே டாக்ஸை மானிட்டர் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அதோட இனப்பெருக்கம் குறைக்கிறதுக்கு, அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக இந்த ஒரு முயற்சியை வந்து எடுக்க போகிறாங்க. அனிமல் பர்த் கண்ட்ரோல் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த சென்டர்ஸ் வந்து நம்மளோட சென்னையில் மிஞ்சி போனால் ஒரு 5-6 தான் இருக்கும். அந்த 5-6 பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ் எல்லாமே வந்து ஒவ்வொரு மண்டலமாக, உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து புளியந்தோப்பு, அப்புறம் மீனம்பாக்கம், இந்த மாதிரி இடங்கள், ஜாஃபர்கான்பேட், இது மாதிரி இடங்கள்லாம் வந்து ஏற்கனவே இதை வந்து பண்ணி பார்த்துருக்காங்க. அங்கே இருக்கிற தெருநாய்கள்லாம் வந்து பட்டர்ஃப்ளை நெட்டுன்னு சொல்லுவாங்க. தெருநாய்களை பிடிக்கிறதுக்காக இந்த பட்டர்ஃப்ளை பிடிக்கிறதுக்காக நெட்ஸ் யூஸ் ஆகும். அது என்னென்னா தெருநாய்களை அப்படியே போட்டு பிடிச்சி இப்படி திருப்பிட்டா அதுங்க வந்து தப்பிக்க முடியாது. அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு வேனில் போட்டு இந்த மாதிரி அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர்ஸ்க்கெலாம் எடுத்துகிட்டு போய் அங்கே இந்த ப்ராசஸை பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, மயக்கம் ஊசி போட்டு அதுக்கப்புறம் வந்து அதுங்களுக்கு வந்து இந்த இனப்பெருக்கம் பண்ண முடியாமல் அந்த ஆப்ரேஷனை பண்ணி அதற்கப்புறம் இந்த மைக்ரோ சிப்பை வந்து உள்ளே வச்சுருவாங்க. மைக்ரோ சிப்பை உள்ளே வைக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாய்க்கு வந்து ரேபீஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து பார்ப்பாங்க. அந்த நாய்க்கு என்ன ஏஜ் இருக்கும், என்ன கலர், ஐடென்டிட்டி எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணி வச்சுட்டு அதை அந்த சிப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா செலுத்திடுவாங்க. அந்த டேட்டா வந்து இருக்கும். ஸோ அந்த டேட்டாவில் அதை பொருத்திட்டு அதுக்கப்புறம் வந்து ஹோப்ஃபுல்லி எந்த ஏரியாவில் பிடிக்கிறாங்களோ அங்கேயே எடுத்துகிட்டு வந்து விட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி பண்ணுறப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அதற்கப்புறம் அந்த நாய்க்கு வந்து ஒரு வேளை வந்து ரேபீஸ் வந்தால் அது எந்த நாய், எந்த ஏரியாவில் என்ன நாயால் பிரச்சனை வருது அப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த நாய் எங்கே போகுது வருதுன்ற அளவுக்கு ட்ராக் பண்ணலாம். அந்த நாயோட உடல்நிலை எப்படி இருக்குது, செத்துருச்சா அப்படிங்கிறதையும் வந்து ட்ராக் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த நாய் வந்து விட்ட ஏரியாவில் தான் இருக்கா, சேஃபாக இருக்கா, இல்லை செத்து போச்சா அப்படிங்கிறதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தட் எந்த நாய்க்கு வந்து ரேபீஸ் வருது அப்படிங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சி ரேபீஸ் வராமல் வந்து தவிர்க்கலாம். அண்ட் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா நாய்களுடைய இனப்பெருக்கத்தை கட்டுப்பட்டது மட்டும் இல்லாமல் அதுங்களோட நம்பர்ஸை குறைக்கிறதுக்கு இந்த மைக்ரோ சிப் அப்படிங்கிறத வந்து பண்ணுறதா வந்து சொல்கிறாங்க. இந்த ஒரு முறையை தேர்ந்தெடுக்கிறதா. இதுக்கு வந்து 5 கோடிக்கு மேலே வந்து பட்ஜெட் ஒதுக்கி இதற்கான சிப்ஸ்லாம் வந்து ப்ரொக்யூர் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி கொள்முதல் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப நாளாக இதுக்கான பிளான் போயிட்டு இருந்து இந்த மைக்ரோ சிப்ஸை கொஞ்சம் கொள்முதல் பண்ணி சில ஆயிரக்கணக்கான நாய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மைக்ரோ சிப்பை ஆல்ரெடி செலுத்தவும் வந்து செஞ்சுட்டாங்க. அதாவது அதற்கு முன்னாடி வந்து அந்த குடும்ப கட்டுப்பாடு இனப்பெருக்கம் பண்ண முடியாத அந்த ப்ராசஸையும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோ சிப்பை வந்து செலுத்தி திருப்பியும் வந்து தெருவிலையும் வந்து விட்டுட்டதாக வந்து சொல்லப்படுது. இது ஒரு சோதனை முறையில் வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இப்போது தொடர்ந்து ஒரு மண்டலமாக ஒரு கேப்பாக எடுத்து, ஏன்னா அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர் அப்படிங்கிறது வந்து நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக இருக்குது. இவ்வளோ பெரிய ஒரு ப்ராசஸ்க்கு சொல்கிறேன். 1,80,000 நாயை வந்து பிடிச்சி அதுக்கப்புறம் கூப்பிட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணி இந்த சிப்பை வச்சுட்டு திருப்பி கொண்டு போய் விடுறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே இல்லை. இது வந்து ப்ராக்டிக்கலி பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அரசாங்கம் வந்து ஏதோ ஒரு முன்னெடுப்பை வந்து பண்ணி இதன் மூலியமாக தான் அதை கட்டுப்படுத்த முடியுன்றதுனால ஏதோ ஒரு பிளான் போட்டிருக்கிறதுனால இதை வந்து பண்ணுறாங்க. அதனால் ஒரே டைமில் இதை வந்து பண்ண முடியாது. அதுக்கான மேன் பவராக இருக்கட்டும், ரிசோர்ஸஸ் எதுவுமே நம்மக்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அப்படிங்கிறதுனால ஒரு மண்டலமாக ஒரு பார்ட்டாக தான் இதை வந்து பண்ண முடியும். இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ணிகிட்டே இருக்கும் போது வந்து இனப்பெருக்கம் அப்படிங்கிறது நாய்களுக்கு ஒரு சைடில் வந்து ஏற்பட்டுகிட்டே தான் இருக்கும். ஸோ அதை எப்படி மானிட்டர் பண்ணி எப்படி கரெக்டாக ஒரு ஏரியாவுக்கு போனாங்கன்னா அங்கே இருக்க எல்லா நாய்களையும் இவங்களால் வந்து பிடிக்க முடியுமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து பொறுத்து தான் பார்க்கணும். அதற்கு அரசாங்கம் என்னோட பிளான்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத களத்தில் இறங்கினோன்னா தான் அவங்களுக்கே வந்து தெரியும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது ஒரு புதுமையான முயற்சி நம்ம ஊரில். அந்த வகையில் எந்த அளவுக்கு இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து ஈஸியாக இருக்கும், இல்லை இந்த முயற்சி வெற்றி பெறுமா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். சரி, இப்படி பண்ணிட்டா
அந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறத வந்து கண்ட்ரோல் பண்ணிடலாமான்னு கேட்டால் உடனே அதெல்லாம் வந்து நடக்காது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க நாய்கள், உங்களுக்கு நாய்கள் பிடிக்குதோ பிடிக்கலையோ அதுங்களை வந்து அதே நம்பர்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டே தான் இருப்பீங்க. அந்த ப்ராசஸை பண்ணி முடிச்சோன்னா நாய்களை வந்து காணாமல் போயிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதில் இன்னொரு குட்டி சந்தேகம் என்னென்னா, கூட்டு போயிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறப்போ எத்தனை நாய்கள் உயிரோடு இருக்க போது, எத்தனை நாய்கள் வந்து இறக்குது, அது வந்து தற்செயலாக நடந்ததாக இருக்குமா, இல்லை வந்து வேணும்ட்டே வந்து கொன்றுவாங்களா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளும் அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்ச நாள், அதாவது ஆல்மோஸ்ட் ஒரு 5 இயர்ஸ், அந்த 5 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஆல்மோஸ்ட் அதே பாப்புலேஷன் நாய்களோட எண்ணிக்கை தான் இருக்கும். அந்த 5 வருஷத்துக்கு மேலே தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆஃப் ஸ்ட்ரீட் டாக்ஸை வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இனப்பெருக்கம் வந்து கண்ட்ரோல் பண்ணப்பட்டதுனால அவங்களோட நம்பர்ஸ் வந்து குறையதை நம்மளால் பார்க்க முடியும். இதில் எல்லா நாய்களுமே வந்து பார்த்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அது நியூட்ரல் பண்ணுவாங்களான்னு கேட்டால் அதுவும் இல்லை. சில நாய்களை வந்து இனப்பெருக்கத்துக்காக இது தயாராக இருக்கிற மாதிரி தான் வந்து திருப்பியும் வந்து விடுவாங்க. அந்த நாய்கள் எல்லாமே வந்து வயசில் சின்ன நாயாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக இருக்கிறது, முடிஞ்ச அளவுக்கு வந்து அக்ரெசிவாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி நாய்கள் எல்லாத்தையும் வந்து திருப்பியும் தெருல விடுற மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ 6லேருந்து 7 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் அதோட முழுமையான ரிசல்ட்டை வந்து பார்க்க முடியும். சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராசஸ் என்ன, எதுக்காக பண்ணுறாங்க, எப்படி பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இதில் சில சேலஞ்சஸும் கேள்விகளும் இருக்குது. அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மே 2025 வந்து பார்த்தீங்கன்னா முரளிதரன் அப்படின்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கேஸை வந்து போடுறாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி ஸ்டெர்லைஸ் பண்ணுறதுக்கு நாய்களை கூட்டு போகும்போது இந்த மாதிரி மைக்ரோசிப் வைக்கிறது அப்படிங்கிறது அனிமல் லாஸ்க்கு, அது பர்த் கண்ட்ரோல் லாஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால அவர் போட்ட கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அப்படிங்கிறதுனால அதற்கப்புறம் சில பதில் வந்து அரசாங்க தரப்புல இருந்து சொல்லியிருந்தாலும் இதற்கான தீர்வு இன்னும் எந்த அளவுக்கு தெளிவாக வந்திருக்கு அப்படின்னு தெரியல. ஸோ இந்த ப்ராசஸ் ஆரம்பிச்சோன்னே பல அனிமல் ஆக்டிவிஸ்ட் வந்து கேஸ் போட்டு இந்த நிறுத்தத்துக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு வைடே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசிப் பண்ணுறது, ஸ்ட்ரீட் டாக்ஸ் மைக்ரோசிப் பண்ணுறது அப்படிங்கிறத அது அனிமல் லாஸ்க்கு வந்து இன்னும் ஒத்து வரல, அதை முழுசாக எல்லாருமே வந்து ஒத்துக்கல. அப்படிங்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா மாரலி இது தவறு அப்படிங்கிற மாதிரி அனிமல் ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லாமல் பொதுமக்களே ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான தடை வந்து திருப்பியும் வந்து வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கனால இவ்வளோ 5 கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி மைக்ரோசிப்ஸ் எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் கொள்முதல் பண்ணியிருந்தாலும் இதை ஸ்டார்ட் பண்ணோன்னா திருப்பியுமே அதுக்கு ஒரு எண்டு கார்டு போட்டாங்கன்னா ஒரு பெரிய பிரச்சனை, இந்த ப்ராசஸில் வந்து ஒரு டிலே ஏற்படும். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த அக்ரெசிவ் டாக்ஸ்லாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு சொசைட்டியில் இருக்கவே கூடாது அப்படின்னு சொன்னாலும் ஒரு சாதாரணமாக சாதுவாக இருக்க நாய் கூட வந்து இந்த ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, பட்டர்ஃப்ளை நெட்டை போட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஸ்டெரைல் பண்ணி அதுக்கப்புறம் மைக்ரோசிப்பை போட்டு திருப்பி எடுத்துகிட்டு வந்து விட்றாங்கல்ல, இந்த ஒரு ப்ராசஸில் அதில் இருக்கிற பெரும்பான்மையான நாய்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் ஆகி சிலதெல்லாம் பைத்தியமாக ஆகி சாதாரணமாக இந்த நாய் கூட வந்து அக்ரெசிவ் டாக்ஸாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை இனப்பெருக்கம் செய்ய விடாமல் அந்த ப்ராசஸையும் முடிச்சு விட்டு தானே கூப்பிட்டு வந்து விடுறீங்க. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் தாண்டி தங்களால் இனப்பெருக்கம் செய்ய முடியல, இது எல்லாமே வந்து அந்த டாக்ஸ்க்கு வந்து மைண்டில் அஃபெக்ட் ஆகி அதுங்க எல்லாமே வந்து ஒரு அக்ரெசிவ் டாகாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ப்ராக்டிக்கலாக எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு தான் தோணுது. இன்னும் சில அனிமல் ஆக்டிவிஸ்ட் மட்டும் இல்லாமல் விலங்கின ஆர்வலர்கள், அதுக்கப்புறம் இதற்காகவே படித்தவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதை ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணீங்க, இதோட காஸ்ட்டு எல்லாமே போட்டு பண்ணுறோம், பட் எஃபெக்ட் எப்படிங்க இருக்க போது, நீங்கள் 5, 6, 7 வருஷம் அப்படின்னு சொன்னால் கூட எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பண்ணுற இந்த ப்ராசஸை ரொம்ப சரியாக பண்ணால் கூட 10 வருஷத்துக்கு மேலே வந்து இந்த ப்ராசஸ் இழுத்துரும். ஸோ இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணால் அடுத்த கவர்மெண்ட்டும் இதை தொடருமா, தொடர்ந்து இதே வீரியத்தோடு வந்து செயல்படுமா, அந்த நேரத்தில் நாய்களோட எண்ணிக்கை இன்னும் அதிகரிச்சிருக்கோம்ல. ஸோ 10 இயர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இதோட ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான டைம் ஆகும். ஸோ எந்த அளவுக்கு இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம், அதை வந்து நம்ம சொல்லாமல் முடிக்க முடியாது. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்களே, நிறைய பேர் வந்து செல்ல பிராணிகளை வந்து வளர்க்குறாங்கல்ல, அதை பற்றி பார்த்தீங்கன்னா அவங்களும் தான் இன்க்ளூடட். எல்லா செல்ல பிராணிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா QR கோடும் வந்து இது பண்ண போகிறாங்க. எல்லா நாய்களுக்கும் ஏற்கனவே ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் நாய் வந்து வளர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் நாயோட பேர், அது என்ன வயசு, என்ன இனம், வேக்சினேட்லாம் பண்ணியாச்சா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். நம்ம ஊர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கலில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அப்படி பண்ணலன்னா ஃபைன் அப்படின்னா அந்த ஃபைன்லாம் இப்போ வந்து இம்ப்ளிமெண்ட்டில் இருக்காது. எந்த அளவுக்கு வந்து அப்ளை பண்ணுறாங்க அந்த லாவை அப்படின்னு தான் வந்து தெரியல. அந்த வகையில் ஏற்கனவே இந்த மாதிரி சட்டங்கள் இருந்தாலும் பெட் டாக்ஸ்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மைக்ரோசிப் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் QR கோடு வச்சுட்டாங்க அப்படின்னா குறிப்பாக வந்து அந்த டாகும் ஏதாவது ஒரு டாக் வந்து யாரையா கடிச்சிருச்சு அப்படின்னா அது யாரோட டாக்னு ஈஸியாக கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாமல் டாகை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாய்களை வந்து அபேண்டன் பண்ணுறாங்க. இன்றைக்கி ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்து பெருகி இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு பெரும் காரணமாக இருக்குது. பெரும் பங்கை வந்து யார் வந்து ஆட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்தில் பெட் லவர்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை ஒரு பொம்மையாக நினச்சி தன்னோட வீட்டில் போய் வளர்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் போர் அடிக்குது, இல்லை வீட்டில் சண்டை வருது, எங்களால் பார்த்துக்க முடியல, எங்களுக்கே சாப்பாட்டு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தெருவில் எடுத்துகிட்டு வந்து விட்றாங்கல்ல,
அப்படி அபேண்டன் பண்ணக்கூடிய டாக்ஸை வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கிறப்போ இன்றைக்கே நீங்கள் வந்து யாரெல்லாம் ஆசையாக வாங்கியிருக்காங்களோ அவங்களை கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ண சொல்லி அதுங்களுக்கு மைக்ரோசிப் போட்டது மட்டும் இல்லாமல் QR கோட் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு நாயை வெளில எடுத்துகிட்டு போய் விட்டிங்கன்னா நீங்கள் தான் விட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி உங்கள் மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபைனும் வந்து போடலாம். அந்த வகையில் ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரு நியாயம், பெட் டாக்ஸ்க்கு ஒரு நியாயம் அப்படின்னு இல்லாமல் பிராணிகள் இந்த மாதிரி வந்து நாய்கள் எல்லாத்தையுமே வந்து முழுக்க முழுக்க வந்து கட்டுப்பாட்டில் மட்டும் இல்லாமல் கண்காணிப்புலையும் வைக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய அங்கமாக இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸை நம்ம வந்து பார்க்குறப்போ இதை பிளாக் அண்ட் ஒயிட்டாக இது வந்து முழுக்க முழுக்க நல்லா இருக்குது இல்லை முழுக்க முழுக்க ரொம்ப தவறு அப்படின்னு வந்து சொல்ல முடியல. இதை ஒரு ப்ராசஸாக பார்க்குறப்போ வந்து புதுசாக இருக்குன்றதுனால நடைமுறைக்கு இதை வந்து உட்படுத்தினா மட்டுமே இதில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் சேலஞ்சஸ் என்ன, அது மட்டும் இல்லாமல் நாய்களை இவங்க எப்படி நடத்துகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு இன்றைக்கி இருக்கிற அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் மேலே இருக்கிற ஹேட் வந்து இந்த ஒரு ப்ராசஸ் மூலிமா வந்து குறையுதா, நாய்களை நிறைய பேர் இப்போ வந்து விஷம் வச்சு கொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ் அதை ஃபீட் பண்ணுறவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அதை எப்படி பண்ண போகிறாங்க, அவங்க வந்து அரசாங்கம் இப்படிப்பட்ட நடவடிக்கை தெருவில் இறங்கி எடுக்கிறப்போ வந்து அதை வந்து எப்படி ஒத்துழைக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஆவலாக இருக்குது. அந்த வகையில் ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் வந்து இந்த ஊரில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, திருநாய் பிரச்சனை தான் ஒரு பிரச்சனையாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டாலும் இதுவும் ஒரு பிரச்சனை தான். டேட்டா என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்தவரை 82% ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கும் ஹியூமன்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது வந்து பீஸ்ஃபுல்லாக தான் இருக்குது, பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 82% நல்லா இருக்குது, அப்புறம் ஏன்டா ஒரு பெரிய பிரச்சனைன்னு கேட்டால் மீதி இருக்கக்கூடிய ஒரு 18% ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை நம்ம அட்ரஸ் பண்ணி தான் வந்து ஆகணும். நீங்கள் டாக் லவ்வராக இருக்கலாம், டாக் லவ்வராக இல்லாமல் இருக்கலாம், இல்லை நீங்கள் அனிமல் லவ்வராக கூட இருக்கலாம், இல்லை அதுக்கு ஆப்போசிட்டான அழகாக எனக்கு இதெல்லாம் வந்து கண்டுக்கவே மாட்டேன், பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொன்னால் கூட நம்மளும் இந்த சமூகத்தில் இருக்கும், அதுங்களும் இந்த சமூகத்தில் இருக்குது, அதன் மூலிமா சில நல்லதும் நடக்குது, ராபீஸ் போன்ற கொடிய கெட்டதும் நடக்குது. அப்படின்னா அரசாங்கத்தோட இந்த ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிறது எப்படி போகுதுன்னு பார்க்கறதுக்கு ஆவலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இது நல்லபடியாக வந்து செயல்படுத்தினா இதை வந்து நம்ம வந்து பாராட்டி தான் ஆகணும். இருந்தாலும் இதில் அனிமல் ரைட்ஸ் அண்ட் இந்த ப்ராசஸில் இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸும் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் சில சந்தேகங்களையும் எழுப்புது. அந்த வகையில் நீங்கள் ஒரு 2 வாரமாக இந்த ஒரு டிபேட்டில் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பேசியிருப்பீங்க, நாய்களுக்காக பேசியிருப்பீங்க, நாய்களுக்கு எதிராக பேசியிருப்பீங்க, ஸ்ட்ரீட் டாக் லவர்ஸ்க்கு எதிராக வந்து பேசியிருப்பீங்க. இப்போ கூட ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு ஸ்ட்ரீட் டாக் லவர் வந்து அவங்க ஒரு குடும்பமாக வந்து வீட்டில் முன்னாடியே சாப்பாடு வைக்கிறாங்க, இங்கெல்லாம் சாப்பாடு வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து வாய் தகராறு நடக்குது. அவனுக்கு 1000 பிரச்சனை இருக்கும், பட் இந்த நாய் பிரச்சனையால் அந்த 2 குடும்பங்களும் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேயே அசிங்கமாக பேசி வந்து அடிச்சுக்கிறாங்க. இந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு இருக்கு இந்த விஷயம். மீடியா அட்டென்ஷன் கிடச்சிட்டதுனால முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நியூஸாக தான் வந்து எல்லா நியூஸ் சேனல்ஸும் வந்து பார்ப்பாங்க. ஸோ இந்த வகையில் இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த டிபேட்டில் ஏதோ ஒரு வகையில் இன்வால்வ் ஆகிருப்பீங்க. அது நீயா நானா ஷோ பார்த்தது மட்டும் இல்லாமல், நீங்கள் ஏதாவது நாய்க்கடி பட்டது மட்டும் இல்லாமல், நீங்கள் வந்து ஒரு அனிமல் லவராக இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து இந்த டயலாகில் ஒரு பங்கேற்றிருப்பீங்க இல்லையா. அந்த வகையில் அரசாங்கத்தோட இந்த மைக்ரோசிப்பிங் ப்ராசஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏதாவது தவறான தகவல் சொல்லியிருக்கேன், இல்லை வந்து நான் சொன்ன பாயிண்ட்டில் வந்து ஒரு தப்பு இருக்குது அப்படின்னா குறிப்பாக அதை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வேஸ்ட்டு, இதோட வேறு ஒரு நல்ல வழி இருக்குங்க, அதன் மூலியமாக வந்து தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்தலாம், ராபிஸை முற்றிலுமாக ஒழிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முக்கியமாக அதை கமெண்ட் பண்ணுங்கப்பா. ஏன்னா எல்லாருக்குள்ளேயுமே கிரேட் ஐடியாஸ் இருக்கும், யார் மனசுக்குள்ளே என்னென்ன ஐடியா ஒழிஞ்சிருக்கோ யாருக்கு தெரியும்.